ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிம்பிளான சேமியா கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டோம். பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதை போட்டுடலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம தள்ளி இது கொஞ்சம் நல்லா வதங்கணுமா, வதங்கட்டும். இந்த சைடில் கொஞ்சோண்டு வேர்க்கடலை இருக்குமா, அந்த வேர்க்கடலையும் நம்ம இதில் போட்டுருவோம். இந்த எண்ணெயிலேயே சூப்பராக இருக்குமா. இந்த வேர்க்கடலை போட்டு நம்ம சேமியா கிச்சடி செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்ந்து இதுவும் எண்ணெயில் வந்து நமக்கு வந்து வதங்கிடும். வெங்காயமும் இந்த வேர்க்கடலையும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இங்கே பாருங்கம்மா, கொஞ்சோண்டு சோம்பும் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு இது பாருங்கள் ஒரு வதக்கணும். நல்ல கமன்னு ஒரு வாசனை வரும். இப்போ இங்கே பாருங்க, நமக்கு வெங்காயம் அந்த வேர்க்கடலை எல்லாமே வதங்கி வந்துருச்சு. நான் வந்து 2 பேருக்கு செய்கிறதுனால ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். சேமியாவை நான் இதில் 1 டம்ளர் அளந்து வச்சுருக்கேம்மா. அந்த 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இருக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம சேமியாவை இதில் போட்டுருவோம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்கம்மா. வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உதிரியான சூப்பரான ஒரு நமக்கு சேமியா ரெடி ஆகிடும். இப்போ தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கிச்சடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உதிரியான கிச்சடி ரெடிமா நமக்கு. சூப்பரான கிச்சடி ரெடி. இதில் நம்ம வந்து இப்போ வந்து நெய் 1 ஸ்பூன் சும்மாவே போட்டுக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா உதிரியான சேமியா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. சும்மா 5 நிமிஷம் போதும்மா இது செய்கிறதுக்கு. செம்ம சூப்பரான நமக்கு கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நமக்கு தொட்டுக்க சட்னி எல்லாம் கூட வேண்டாம். தொட்டுக்க சட்னி எல்லாம் கூட வேணாமா. இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் நம்ம சேமியா கிச்சடி. இப்போ ரெடிமா.